DB எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? என்ன ப்ரோ புரியல. லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஒரு அஷ்யூர் SQL DB எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஆமாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ திஸ் கிளாஸும் அதே மாதிரி தான். அதில் வந்து என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட். இருக்கிற யூஐ எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து வந்து ஒரு SQL DB வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் டைம் வந்துட்டு நான் SQL DB வந்து ஃப்ரீ ஆஃபர் பெய்ட் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பெய்ட் ஆஃபர் யூஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இங்கே ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணல. ஸோ ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணனாலும் க்ரியேட் நியூ கொடுத்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸ் குரூப் மீன்ஸ் ஆர்ஜி, ரிசோர்ஸ் குரூப் நேம் வந்து ஆர்ஜின்னு சொல்லி வச்சுக்கிறேன். தென் ஓகே. ஸோ ஓகே கொடுத்துட்டு இங்கே நான் வந்து டேட்டா பேஸ்க்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ டெமோ டிபி 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து சர்வரில் சர்வர் வந்து நான் வந்து சர்வர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சர்வர் நேம் வந்து சர்வர் 1807 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ லொக்கேஷன் வந்துட்டு நமக்கு எங்கே இருக்கோ அங்கே எங்கே அக்சஸ் இருக்கோ அங்கே ஆர்டர் பண்ணி பிகாஸ் கிரியேட்ங்கிறதுனால. ஓகே, ஸோ ரெஸ்ட் யூஸ் கொடுத்தேன்னா ஓகே ரெஸ்ட் யூஸ் வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஆத்தென்டிக் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து திரும்ப காட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா ஓகே, இந்த 1 மினிட் இந்த பேஜ் மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சர்வர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ லாகின்க்கு வந்து ஏதாவது ஒரு நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்தது. தென் வந்துட்டு திரும்ப இங்கே வந்துட்டு ஓகே. ஸோ சர்வர் இப்போ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. தென் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் தான் வந்து நம்மளோட டேட்டா பேஸ் எல்லாமே வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் தான் இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணுற டேட்டா பேஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஒரு ரிசோர்ஸ் நம்ம வந்து தனித்தனியாக ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி எல்லா டேட்டா பேஸ்க்கும் ஒரே ரிசோர்ஸ் குரூப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறது சிம்பிள். ஸோ ஜஸ்ட் லைக் கிரியேட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு நேம் காட்டும். அங்கே நீங்கள் வந்து நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் அதுக்கப்புறம் உங்கள் டேட்டா பேஸ் நேம். ஸோ உங்கள் டேட்டா பேஸ் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இது உள்ள வந்து நம்ம எத்தனை டேட்டாபேஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆமா, அந்த ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல எத்தனை டேட்டாபேஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சர்வர். ஸோ சர்வர் எந்த கிளையண்டோட சர்வர்ல ஒர்க் பண்ண போறோமோ அந்த கிளையண்டோட சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சர்வர்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேலை இல்லாட்டி புதுசா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ SQL இந்த எலாஸ்டிக் போல் பத்தி நான் திரும்ப வரேன். ஸோ வந்து ஒர்க்லோட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒர்க்லோட் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ டெவலப்மெண்ட் சைடா ப்ரொடக்ஷன் சைடான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன வேலை தான். லைக் வந்து டேட்டா பேஸ் வந்து பேக்கப் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் சைட்னா அது வந்து உங்களுக்கு பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ப்ரொடக்ஷன் சைடில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க. ஸோ இங்கே வந்துட்டு கம்ப்யூட் ப்ளஸ் ஸ்டோரேஜ். ஸோ கம்ப்யூட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஜஸ்ட் லைக் உங்கள் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க. ஸோ லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த லேப்டாப்க்கு வந்து என்னென்ன எவ்வளோ ரேம் இருக்கணும், ப்ராசஸர் என்ன ப்ராசஸர், i3யோ i5யோ. ஸோ அந்த மாதிரி கேஸ் தான் உங்களுக்கு வந்து க்ளவுட்லையும். ஸோ க்ளவுடில் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு க்ளவுடுங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து ஒரு விர்ச்சுவல் ஸ்டோரேஜ். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டோரேஜை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ கோர்ஸ் தேவைப்படும். லைக் இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் டைப் இருக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரேம் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நான் ஏதாவது பெரிய சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்கணும், ப்ராசஸர் வச்சுருக்கணும், ரேம் நிறையா வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே எப்படின்னா உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு
மெமரி வந்து நீங்களே இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ப்ரொவைசன் இருக்கு, சர்வர்லெஸ் இருக்கு. ஸோ ப்ரொவைசன் சர்வர்லெஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ வந்து உங்களுக்கு இந்த ப்ரொவைசன் மெத்தட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் பாய் உங்களுக்கு வந்து இங்கே வந்து லைக் இப்போ ஒரு சர்வர் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஒரு டேட்டாபேஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து லைக் பெர் மந்த்துக்கு வந்து இவங்க வந்து பில் வந்து எடுத்துப்பாங்க. லைக் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு $293 இருக்கு யூஎஸ்டியில். ஓகேங்களா? ஸோ ஓகே. ப்ரொவைசர் வந்து 293 இருக்கும். ஸோ சர்வர்லெஸ் போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, இப்போ ஒரு டேட்டாபேஸ் வந்து நீங்கள் வந்து போர்ட்டலில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரன் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டும்தான் இது எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், $0.28 தான் இருக்கு இங்கே. ஸோ வந்து ப்ரொவைசனில் ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு வந்து $293 இருக்கு. ஸோ சர்வர்லெஸ்ல யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து இது அப்படியே ஆஃபாக இருக்கு. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து இந்த சர்வர்லெஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எப்போ வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க, லைக் வந்து ஒரு சில ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு ஒரு மந்த் கணக்காக ரன் ஆகும், லைக் டே ஃபுல்லாக ரன் ஆகுற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது மட்டும்தான் இந்த ப்ரொவைசன் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸோ இல்லை வேறு எதுனா வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பிக் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஒர்க் பண்ணுறப்போ இந்த ப்ரொவைசன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்போது வந்து உங்களுக்கு வந்து மந்த்லியில் வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரொவைசன் சர்வர்லெஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து இதான் டிஃப்ரென்ஸ். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் டயர் இருக்குது. ஸோ இங்கே இதுவுமே வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டுங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாமே எனபிள் ஆகலை. அப்படி இல்லைன்னே இதை வச்சு எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து vCore and DTU. ஓகேங்களா? ஸோ vCoreனா நான் சொல்லியிருக்கேன் vCoreனா என்னது ப்ரோ? விர்ச்சுவல் ஓகே. விர்ச்சுவல் கோர். ஸோ விர்ச்சுவல் கோர் இங்கே வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து லைக் ஒரு க்ளவுடில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அந்த க்ளவுடை ரன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் வந்து டேட்டா தேவைப்படும், லைக் கோர் மெமரி வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி தான் இந்த விர்ச்சுவல் கோர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்துட்டு ஒரு 2 பிகினிங்ல வந்து 2 கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் அப் டு 80 vCore வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ vCore வேணும், உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ vCore வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்துட்டு மினிமமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 2 vCore கொடுத்துருவான். ஓகேங்களா? ஸோ 2 vCore கொடுத்துருவான். இப்போ நான் இங்கே வந்து சர்வரில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் vCore வந்து நான் இங்கே வந்து 2 சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இங்கே வந்து எவ்வளோ வேணாலும் போகலாம். மினிமம் vCore வந்து நான் இங்கே கொடுக்கல. ஸோ மினிமம் vCore வந்து மேபி எய்தர் நீங்கள் வந்து ஒரு 2 ஒரு 2.5 ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எதனா கொடுக்கணும். இது நம்மளே செலக்ட் பண்றதா ப்ரோ? இது நம்மளே செலக்ட் பண்ணுறதா, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து 2 சூஸ் பண்ணிப்போம். இந்த vCore வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 2 vCore போதும். ஓகேங்களா? லைக் ஒரு 200 லைன் 300 லைன்னா உங்களுக்கு இந்த 2 vCore போதும். இந்த 2 vCoreக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட query-யை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு ரன் ஆகி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். சப்போஸ் வந்துட்டு உங்கள் ஸ்டோரேஜுக்கும் அதிகமான லைக் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப புஷ் ஆகுறப்போ, எப்போ உங்களுக்கு ஹெவியாக புஷ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த vCore வந்துட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் மாறிடும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் 2 vCore இருக்கிற இடத்துல வந்து 5 தேவைப்படுது அப்படின்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 vCore வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ 5 vCore எடுத்துட்டு தென் எப்போ அந்த ஒர்க்கு முடியுதோ திரும்ப வந்துட்டு பேக் டு வந்து 2 vCoreக்கு வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த vCore வந்து இதில் தானே ப்ரோ சேவ் ஆயிருக்கும் நம்ம பண்ணுறது. நம்ம பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ்னா அது அடி வாங்காதா அது? அது அடி வாங்காது. உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களோட query வந்துட்டு ரொம்ப புஷ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ 2 vCore தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு 7 வரைக்கும் போகுதுன்னா அந்த 7 வரைக்கும் இதை ஆக்குபை பண்ணிட்டு அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே திரும்ப வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்க 2 vCoreல வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து விகோர்னு சொல்லுவோம். தென் அதே மாதிரி தான் வந்து டிடியு. ஸோ டிடியுங்கிறது வந்து டேட்டா டிரான்சாக்ஷன் யூனிட். ஸோ ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு வந்து வீக் ஒரு மாதிரி தான் இது, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமமாக வந்து ஒரு 2 GB கொடுத்துருக்கான், ஓகேங்களா. ஸோ 2 GB கொடுத்துருக்கான். இனிஷியலைஸாக இப்போ வந்து எவ்வளோ போகுதுன்னா 0 போகுது. ஸோ இங்கே பாயிண்ட் சைஸில் போகுது. ஸோ இதுவும் நம்மளே செட் பண்றதானா ப்ரோ? இதுவும் நம்மளே செட் பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒர்க்கு டிமாண்ட் வந்து கம்மியாக போகுதுன்னா இப்போ இங்கே காஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ இங்கே 2 டிடி தான் கொடுத்துருப்போம். இதுக்கு வந்து மொத்தமே $4 தான். $4னா எவ்வளோ, ஒரு $5னா லைக் ஒரு அரௌண்ட் ஒரு 350 320 சம்திங் வரும். ஸோ இதுவே வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாக இங்கே வந்து 10 டிடிஓ கொடுத்துருக்கானா. ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமமாக எவ்வளோ போகும் அப்படின்னா அப் டு ஒரு 3000 கிட்ட வரைக்கும் போகுது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மினிமம் இனிஷியல் ஸ்டேஜே ஒரு 10 டிடிஓ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்து டிடிஓவும் விகோரும் ஒன்று தான். அதோட ஒர்க்கு கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த டிடி எப்போ யூஸ் பண்ணணும், விகோர் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் கிளாஸில் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 2 விகோர் கொடுத்துருக்கோம். ஸோ டேட்டா மேக்ஸிமம் சைஸும் ஒரு 2 GB டேட்டா மேக்ஸிமம் சைஸ் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் வந்து எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சர்வர்லெஸ் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ சர்வரில் சூஸ் பண்ணிட்டு எனக்கு இங்கே வந்து 2 விகோர் மட்டும் எடுத்துக்கிறேன். மினிமம் வந்து 0.5 எனக்கு, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை அப்ளை கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அப்ளை கொடுத்தோடனே இங்கே வரேன். தென் அதுக்கப்புறம் வந்து பேக்கப் ஸ்டோரேஜ். ஸோ இங்கே வந்து பேக்கப் ஸ்டோரேஜ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு டேட்டாபேஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு சின்ன டவுட், இப்போ இந்த விகோர்லாம் செட் பண்ணுறோம்ல, இது வந்து இப்போ நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் வந்து ஒரு RGக்குள்ளே கிரியேட் பண்ணீங்க கரெக்டாக. இப்போ அதுக்கு மட்டும் நம்ம செட் பண்ணுறது இது கரெக்டாக? ஆமாம். ஒரு டேட்டாபேஸ்க்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரே ரிசோர்ஸ் குரூப் தான். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து லைக் இப்போ வந்து நம்ம பேக்கப் ஸ்டோரேஜ் வந்து இருக்குமா. ஓகே, ஸோ பேக்கப் ஸ்டோரேஜில் வந்துட்டு என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு டேட்டாபேஸும் கிரியேட் பண்ணுறப்போ உங்களோட க்ளவுட் ப்ரொவைடர் சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கப் வந்து எடுத்துப்பாங்க, ஓகேங்களா. ஸோ சப்போஸ் அந்த இடத்துல எதனா ஸ்மால் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அதை ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்களே டிஃபால்ட்டாக பேக்கப் எடுத்துப்பாங்க. ஸோ சப்போஸ் வந்து இப்போ வந்து நமக்கு பேக்கப் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த சைடில் வந்து சூஸ் பண்ணலாம். லோக்கல் ரிலேட்டட்னா இப்போ நம்ம வந்து ஒரு சர்வர், இப்போ இங்கே வந்து என்ன சர்வர் கொடுத்துருக்கோம்னா வெஸ்ட் யூஎஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ வெஸ்ட் யூஎஸ் சைட்லேருந்தே நம்ம வந்து பேக்கப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பேக்கப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு குளோபல் ஸ்டேஜ் மாதிரி உங்களுக்கு வேணும், லைக் எல்லா ரீஜன்லேருந்தும் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து குளோபல் ஜியோ ரெடிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா. ஸோ எந்த சர்வர்லேருந்துனாலும் வந்து உங்களோட டேட்டாபேஸை வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கலாங்க, ஓகேங்களா. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இதெல்லாமே ஓகே கொடுத்துட்டேன். இந்த எலாஸ்டிக் பூல் பற்றி வரேன் நான் கொஞ்சம் டேட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற எல்லாமே எவ்வளோ செக் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக தான் இப்போ அதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே எலாஸ்டிக் தான் செலக்ட் பண்ணணுமா ப்ரோ? என்னது எலாஸ்டிக் பூல் சொன்னீங்களே ஏதோ இப்போ? ஆமாம் ஆமாம், அதை பற்றி வரேன் மேம், நான் இப்போ வரேன் நான். ஓகே, இல்லை எல்லாத்துக்குமே அதுதான் செலக்ட் பண்ணணுமான்னு கேட்டேன். ஆமாம்.
1 மினிட் இருங்க, ஓகே. அப்படியே வரேன். இருக்கீங்களா? சரி. ஓகே. ஓகே. ஸோ எலாஸ்டிக் பூல். ஸோ எலாஸ்டிக் பூல் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ரிசோர்ஸ் குரூப்லையும் லைக் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சர்வரில் தனித்தனியாக வந்து ரன் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ வந்து ஒரே ரிசோர்ஸ் குரூப்பில் வேறு வேறு டேட்டாபேஸ் இருக்கும். ஆர்எஸ் வந்து வேறு ரிசோர்ஸ் குரூப்பில் சேம் டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கும் வந்துட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வந்து வீகோர் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ வீகோர் கொடுக்குறோம், டிடிஓ கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து தனித்தனியாக கொடுத்து இது பண்ணுறதுனால அது எல்லாமே வேறு இதில் வந்து ரன் ஆகுது. கரெக்டாக? ஸோ சம்டைம்ஸ் வந்து ரன் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ரன் ஆகாமல் போகும். கரெக்டாக? ஸோ அப்போது வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்காது. ஸோ வேறு வீகோரில் வந்து நீங்கள் ரன் பண்ணுறப்போ, இதுவே வந்துட்டு நம்ம இந்த எலாஸ்டிக் பூல் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது ஒரு 4 or 5 டேட்டாபேஸஸ் வந்து ஒரே சர்வரில் வந்து ரன் பண்ணுறப்போ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இங்கே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எலாஸ்டிக் பூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடியூவில் வந்து ஒரே ஒரு டேட்டாபேஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்பப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ 12க்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, தென் அதுக்கப்புறம் வந்து 12/5க்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12/10க்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 12/15க்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 12/20 அது போக வந்து 12/55க்கு தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே ஒரு 6 தடவை மட்டும்தான் இந்த டேட்டாபேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ மற்ற ரிமைனிங் டைம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அது போக இல்லாமல் இது ரொம்பயுமே வந்து டிடியூ வந்து யூஸ் பண்ணல, மேக்ஸிமமாக 90 தான் யூஸ் ஆயிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு நம்ம வந்து ஒரு 4-5 டேட்டாபேஸ் வந்து நாலு டேட்டாபேஸ் வந்து ஒரே டிடியூவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள். ஸோ வந்து 12க்கு வந்துட்டு டேட்டாபேஸ் 1ம் 4ம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் 12/2 12/3 சம்திங். இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே டிடியூ தான், நிறையா டேட்டாபேஸஸ் இருக்கிறதுனால ஸோ அப்பப்போ வந்து ஒரே இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து இந்த சார்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு டேட்டாபேஸ் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு 4 டேட்டாபேஸஸ் வந்து அப்பப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு, அதுவும் ஒரே சர்வரில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியண்டான டெக்னிக்காக தான் வந்து எலாஸ்டிக் பூல் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ 20 டேட்டாபேஸ் வந்து இந்த பிளாக் லைன் வந்து என்னென்னா சம்டைம்ஸ் வந்து ஜாம் ஆயிரும் உள்ளக்க. ஓகேங்களா?
ஸோ 20 டேட்டாபேஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல வந்து ஜாம் ஆயிடும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த பிளாக் லைன் எல்லாமே இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு அஸ்யூர் டாபிக்ஸ் எதனா படிக்கணும் அப்படின்னா இந்த இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லேர்ன் டாட் இதை நான் வந்து குரூப்பில் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். குரூப்பில் இல்லாட்டி இல்லை, நான் சேட் பாக்ஸ்லேயே போடுறேன். ஓகே. இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 or 5 வந்து ஒரே சர்வரில் ரன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த எலாஸ்டிக் பூலிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து இது டிப்ளாய் ஆயிடுச்சு. இது டிப்ளாய் ஆனோடனே இப்போ நான் வந்து கோ டு ரிசோர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கோ டு ரிசோர்ஸ் கொடுத்துட்டு இதே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபயர்வால் வந்து செட் பண்ணுறது. எப்பயுமே நம்ம டேட்டா சர்வரோட டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஃபயர்வால் வந்து செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆட் கிளைன் கொடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே வந்துடும். தென் அதுக்கப்புறம் இது டிக்கு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், கொடுக்கலைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து சர்வர் வந்து உடனே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சர்வர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் எங்கே வந்தோம் அப்படின்னா ஓவர்வியூ வந்தோடனே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்டேட்டஸ் அவைலபிள், உங்கள் ரிசோர்ஸ் குரூப்பு, நீங்கள் எந்த லொக்கேஷன் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனு, ஸோ டேகு, ஸோ சர்வர் அட்மின் யார், அதுக்கப்புறம் வந்து என்ன நெட்வொர்க்கிங் செட்டிங் பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் நாட் கான்ஃபிகர், இது வந்து எஸ்கியூஎல் கான்ஃபிகரோட வரும். தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ டேட்டாபேஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து வந்துடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் வந்து இன்னொரு டேட்டாபேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து நான் வந்து இன்னொரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சேம் SQL யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ SQL டேட்டாபேஸ் கொடுத்துட்டு சேம் ரிசோர்ஸ் குரூப்லயே தான் கிரியேட் பண்றீங்க இல்லையா? ஆமாம், சேம் ரிசோர்ஸ் குரூப்பில் தான் க்ரியேட் பண்ணுறேன். 1 minute. நோட்டிஃபிகேஷன் ஆச்சு. ஓகே. ஓகே. ஸோ இங்கே நான் வந்து திரும்ப இன்னொரு SQL டேட்டாபேஸு. ஸோ அப்போ வந்து நான் என்ன சர்வர் கொடுத்துருந்தேன்? வெஸ்ட் யூஎஸ் கொடுத்துருந்தேனா? ஓகே. ஸோ திரும்ப அதே தான், அதே இதில் நான் இங்கே வந்து சாரி லாக் ஆகும், டெமோ DB2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து சேம் சர்வரா? ஓகே. ஸோ சேம் சர்வர் கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி இங்கே நான் வந்து எலாஸ்டிக் பூல் இங்கேயுமே நோ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் கொடுத்துட்டு தென் டிப்ளாய் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த வேலிடேஷன் டைம்லாம் உடனே வேலிடேட் ஆகாது. நீங்கள் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இனிஷியலைசேஷன் டிப்ளாய்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது டைம் எடுக்கும். உடனே வந்து இப்போ இந்த எலாஸ்டிக் பூல் வந்து நம்ம இப்போ அந்த ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள மல்டிபிள் டேட்டாபேசஸ் இருக்கும்போது மட்டும்தான் அந்த எலாஸ்டிக் பூல் செலக்ட் பண்ணணுமா? ஆமாம், ஒரு ரிசோர்ஸ் குரூப்புன்னு இல்லை மேம், வேறு ரிசோர்ஸ் குரூப்லேயுமே நீங்கள் டேட்டாபேஸ் வந்து எந்த டேட்டாபேஸ்னாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த டேட்டாபேஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் தனித்தனி வீக்கோரில் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக சேம் வீக்கோரில் வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட் டெக்னிக் தான் இது வந்து ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெலிட் கொடுத்துட்டு வேறு எதுவும் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ செக் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நான்.
இப்போ எப்படி அக்செப்டட் வந்துருச்சு ப்ரோ? எரர் காமிச்சிச்சுல? இல்லை இன்னும் இதாகிட்டு இருக்கு. அக்செப்டட் ஆயிடுச்சா? இல்லை மேபி நான் வீக் டிடியூ வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஓகே ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு go to resource கொடுத்துக்கிறேன். ஸோ go to resource கொடுத்துட்டு தென் சேம் வந்துட்டு ஸோ சேம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஓவர்வியூ வந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஓவர்வியூ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து எலாஸ்டிக் பூல்னு சொல்லிட்டு இங்கே காட்டுதா? ஸோ இந்த ரெண்டில் எங்கேனாலும் கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து நான் இந்த இதிலே கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ எலாஸ்டிக் பூல் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பூல் நேம் கேட்கும். ஸோ எலாஸ்டிக் பூல் நேம் வந்து லைக் இபி 1807 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட கான்ஃபிகரேஷன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ 3000 வரைக்கும் போகுது. மினிமமாக வந்துட்டு 100ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்து இதை வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை கொடுத்துட்டு ஸோ ரிவ்யூ ப்ளஸ் க்ரியேட் தென் அதுக்கப்புறம் வந்து க்ரியேட் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ்டிமேஷன் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $220 இருக்குது. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ரிசோர்ஸ் குரூப் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி வந்து நீங்கள் டெலீட் பண்ண விட்டிங்கன்னா ஒரு சில நேரம் வந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். இது வந்து பெர் மந்த்துக்கு தானே. ஸோ பெர் மந்த் தான் நம்ம இது பண்ணுறதுனால தென் அதுக்கப்புறம் டேக்கு போனீங்கன்னா லைக் ஒரு பெர் டேக்கு எவ்வளோ பிடிக்கணுமோ அதை மட்டும் பிடிச்சிப்போம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கிரியேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலி அந்த $220 எடுத்துருப்பாங்களா? இல்லை $220 வந்து பெர் மந்த்துக்கு பில் ஆயிருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு சில இது வந்துட்டு அமௌண்ட் டிடக்ட் ஆகும். நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணேன்னா இப்போ முடித்தோடனே வந்து ஹோம் பேஜில் போய்ட்டு நான் ரிசோர்ஸ் குரூப் வந்து நான் டெலீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சு நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ கோ டு ரிசோர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கோ டு ரிசோர்ஸ் கொடுத்துட்டு சேம் வைஸ் வந்து இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பூல் கிரியேட் பண்ணது மட்டும் காட்டுறீங்களா? கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு மேம். நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். சரி ஓகே சாரி ப்ரோ. எனக்கு இங்க பவர் இல்லையா, கட்டாய் வருது ஸ்கிரீன் எனக்கு. ஓகே வாய்ஸ் மட்டும் தான் ஸோ கேக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ரிசோர்ஸ் எவ்வளோ யூட்டிலைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சார்ட் மாதிரி காட்டுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டேட்டா பேசஸ் வந்து ரன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கிராஃப் மாதிரி நான் இப்போ இங்கே காட்டினேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிராஃப் காட்டும். இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ டேட்டா பேஸ் வந்து ரன் ஆகும்போது காட்டும் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிசோர்ஸ் குரூப் நேமு, ஸ்டேட்டஸு, லொக்கேஷனு, தென் அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் இது எல்லாமே இருக்குது. இங்கே எலாஸ்டிக் டேட்டா பேசஸ் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது இங்கே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே போயிட்டு உள்ளே வந்து டேட்டா பேசஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உள்ளே வந்தோடனே ஆட் டேட்டா பேசஸ் இருக்கா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ DB1 DB2 DB1 இது ரெண்டையுமே நான் வந்து அப்ளை கொடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை கொடுத்தோடனே ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன்.
இப்ப அந்த சர்வருக்குள்ள இந்த டேட்டாபேஸ் கொண்டு வரோமா ப்ரோ இது? அந்த எலாஸ்டிக் பூல் அந்த எலாஸ்டிக் எலாஸ்டிக் பூல்குள்ள டேட்டாபேஸஸ் வந்து நான் இப்போ கொண்டு கொண்டு வந்துட்டேன். வந்துடுறோம். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது டிப்ளை ஆகிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து நமக்கு 1 or 2 minutes இருக்கும். இதுவே நம்ம ஒர்க் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா டிப்ளை ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் நிறையாவே. இப்போ நமக்கு இங்கே ஒரு 2 minutes ஆகும். மேபி இது அரௌண்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ வெளியே நம்ம வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறப்போ டேட்டாபேஸஸ் வந்து ஸோ இப்போ கோ டு ரிசோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஸ்டேட் 10 minutes மீண்டும் தான். கீழே தான் இருக்குது. பட் காட்டுன்னு தெரியல. நமக்கு இப்ப இந்த எலாஸ்டிக் பூல்ல கவுண்ட் காமிக்கணும் தானே? ஓகே இப்போ வந்துருச்சு பாருங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணோம். சப்போஸ் இங்கே 0 தான் காட்டுது அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணோம். நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண மறந்தேன். ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 2 டேட்டாபேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 டேட்டாபேஸ் இருக்குது. உள்ளக்க வந்து நம்ம எதுவும் கொடுக்கல. உள்ள நம்ம கொரி எதுவும் கொடுக்கல. ஸோ கொரி ஏதாவது கொடுத்தோம்னா நீங்கள் கொரி கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ கொரி கொடுத்து ரெஃப்ரெஷ் எந்த இடத்துல பண்ணுவீங்க பண்றதா இருந்தா? இங்கே தான் நம்ம டிஃபால்ட்டாக பேஜ் தான் ரெஃப்ரெஷ். சரி சரி சரி. பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா? ஓகே ஸோ அவ்வளோதான் மேம். இன்னைக்கு இந்த 2 டாபிக், இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 டாபிக்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சட்டு போகணுன்ட்டு. ஸோ மண்டேலேருந்து சப்போஸ் வரலைன்னா நான் அந்த மாதிரி ரெக்கார்டிங் கூட ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லைனாப்புல. ஆமாம், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். நான் வந்து சரி 2 பேரும் வெயிட் பண்ண வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸோ வந்துட்டு இவ்வளோதான் மேம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்கள் டேட்டாபேஸை வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஹோம் வந்துட்டு சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசோர்ஸ் குரூப் இருக்குங்க. லைக் வியூ ஆல் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸ் மேனேஜர் போயிட்டு இங்கே வந்துட்டு டெலீட் ரிசோர்ஸ் குரூப்பே டெலீட் பண்ணு. ஓகே. குரூப்பே டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டெலீட் ஆகிறது வந்துட்டு உடனே டெலீட் ஆகாது. ஸோ இது நம்ம ஒரு டேட்டாபேஸாக போய் பண்ணாமல் மொத்தமாக அந்த ரிசோர்ஸ் குரூப்பே டெலீட் பண்ணிடுறோம். போய் நீங்கள் டெலீட் பண்ணுவீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டெலிட்டிங் ரிசோர்ஸ் குரூப்னு வரும். ஸோ இங்கே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனேலாம் டெலீட் ஆகாது. டைம் எடுக்கும். டைம் எடுக்கும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா
ஒரு 2 டேஸ் வச்சுக்கிட்டு நம்ம டெலீட் பண்றோம்னா நமக்கு டிடெக்ட் காஸ்ட் டிடெக்ட் பண்ணுவாங்களா ஆ இல்லாட்டி அந்த எப்படி? அந்த 2 டேஸ்க்கு வந்து என்ன அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்ட டிடெக்ட் பண்ணிருவாங்க. இல்ல ப்ரோ ஓஹோ! நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுங்க விவேக் ப்ரோ. திரும்பி அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் ஆ பண்ணிக்கலாம். திரும்பி நீங்க வேற கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஓகேங்களா? தேவையில்லாம காசு தான் போகும் இல்லைன்னா. ஒரு ஓகே. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லிக் குடுத்தப்போ என்ன பண்ணிட்டான்னா, அவன் ரிசோர்ஸ் குரூப்ப டெலீட் பண்ணாம விட்டான். வேற ஏதோ பே as you goல குடுத்து ரூ. 35,000 புடிச்சுட்டாங்க. வேற ஏதோ டேட்டாபேஸ் உள்ள வச்சு ரன் பண்ணி பார்த்துருக்கப்போ. ஐயோ! அத அவன் அக்கவுண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சைட்ல இருந்து இது பண்ணி அவனுக்கு இது பண்ணி குடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் ஆகும் நடுவுல. ஓகே, ஓகே. ஸோ இப்ப இல்ல பை பாத்தீங்கன்னா டிஃபால்ட் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் அவங்க போட்டிருக்கிறாங்கல்ல. சோ அது அமௌண்ட் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ற இடத்துல தான் அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப எல்லாம் டிடெக்ட் ஆகாது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இங்கேருந்து ஹோம் வரேன். ஸோ இப்போ வந்து ஹோம் வரேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்களேன் எவ்வளோ இது வரைக்கும் டிடெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரூ. 66 தான் டிடெக்ட் ஆயிருக்கு. இன்னும் வந்துட்டு 18,000 18 இருக்கு. டேஸ் 18 டேஸ் இருக்குன்னா. ஓகே. டெஸ்க்கு இன்னும் அமௌண்ட் கிரெடிட் பாருங்க எவ்வளோ இருக்கு. இன்னும் ஒரு 18,000 இருக்கு. ஓகே, ஓகேங்களா? ஓகே.